அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஒயின் ஷாப்பில் நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சிட்டானே ஐயா. இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை காரி துப்பிடுவாங்க. வாயே திறக்கக்கூடாது. ஆமாம், சங்கத்துக்கு போனோமா சைலண்ட்டாக ரிட்டன் வந்தோமான்னு இருக்கணும். என்னது, நம்ம நாக்குமுக்க குடிகார சங்கம் திறந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அண்ணனை காணோம். எப்படியும் வந்துருவார்ரா. கடை துறக்கிற நேரம் ஆச்சுல்ல, அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார். சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். A few moments later. தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது. ஒரு வண்டி வாங்கணும். என்கிட்ட இருந்து வண்டி வாங்குறது, வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருக்கமே. குடியை நிப்பாட்டினா தான் வண்டி வாங்க முடியும் போல இருக்குது. ஆனால் குடியை நிப்பாட்டிட்டா எதுக்கு வண்டி? சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. A few moments later. ஒரு வழியா பொடி நடையா சங்கத்துக்கு வந்தாச்சு. அதோ அண்ணன் வந்துட்டாரு, வாங்கண்ணே. என்னடா நடக்குது? அண்ணே, உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னண்ணே, நீங்கள் கடைக்கு கிளம்ப வேண்டாமா? அதுக்காகத்தான். ஏண்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையாக எதிர்பார்க்குறீங்க? நேற்று ஏன் கடை பக்கம் ஒருத்தனை கூட காணோம்? கையில் சுத்தமாக பணம் இல்லைண்ணே. இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்போமே. டேய், நேற்று நீங்கள் வர சொல்லலைனாலும் நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா. என்னது, எங்களை விட்டுட்டு கடைக்கு போயினீங்களா? நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன? அடித்தா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும், இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது. கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க? ஆஹா, நம்ம சூழ்நிலை தெரியாமல் வசமாக மடக்குறான் ஐயா. டேய், ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுடா, புரியுதா? திடீர்னு நேற்று சரக்கடிக்கணும்னு தோணுச்சு. எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன். எவ்வளோண்ணே அடிச்சிங்க? ஆஹா, கேட்டானேயா ஒரு கேள்வி. இதுக்கு இப்போ நாம் என்ன பதில் சொல்கிறது? கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு சரக்கடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும். டேய், அதிகமாகலாம் அடிக்கலடா, ஒரே ஒரு கட்டிங் தான். அப்போது சைடிஸு? ஆஹா, சைடிஸை ஞாபகப்படுத்துகிறானே ஐயா. ஒரே ஒரு ஆம்லெட்டில் கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க. கூட நாங்கள் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் சங்கத்தோட விதிகளை மீறி நீங்கள் தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே. ஏன் அடிச்சிங்க? தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது. நேற்று நான் கட்டிங் அடித்த மேட்ரு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்ன நீங்கள், அது என்ன அவ்வளோ சீக்ரெட் மேட்ரா? சீக்ரெட் மேட்ரே தாண்டா. போதுமா? Later. புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நம்ம நாக்கமுக்க குடிகார சங்கத்தை பற்றி ஊருக்குள்ளே என்னடா பேசிக்கிறாங்க? இப்படி ஒரு சங்கம் தேவையான்னு கேட்குறாங்கண்ணே. குடிப்பழக்கம் இல்லாதவன் கேட்டிருப்பான். ஆமாம். டேய், அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம்டா, நமக்கு தேவை, புரியுதா? நாம் என்ன வீடு வீடாக கலெக்ஷன் பண்ணியா குடிக்கிறோம்? இல்லை அங்கே இங்கேன்னு திரள் நிதி வசூல் பண்ணியா குடிக்கிறோம்? இல்லை ஓசிக்கு அலையிறோமா? உழைச்சி தானடா குடிக்கிறோம். நாம் உழைச்சி தானே குடிக்கிறோம். அப்புறம் என்ன யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க? என்னது, மதிக்க மாட்டேங்கிறாங்களா? டேய், அவங்க எங்கடா நம்மளை மதிக்காமல் இருக்காங்க? நாம தான் அவங்க சொல்கிறத மதிக்காமல் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? எதையுமே டெக்னிக்கலாக யோசிக்கணும். டெக்னிக்கலாக யோசிக்கிறதுனால தானே நீங்கள் தலைவராக இருக்கீங்க. அது நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம்? அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, ஆனால் நமக்கு இருக்கா? அதனால தான் ஆரம்பிச்சிருக்கோம், புரியுதா? நம்ம ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் தான் போய் முன்னாடி நிற்கணும், புரியுதா? குடிக்கிறவங்கெல்லாம் யாருடா? எல்லாருமே நம்ம சகோதரர்கள், புரியுதா? அண்ணே, இன்னைக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குண்ணே. ஆஹா, சங்கம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட். அப்போனா நம்மளை எவ்வளோ நம்புகிறாங்க இப்போ தெரியுதா? ஏன் சங்கம் ஆரம்பித்தோன்னு? முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா. ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்டு இருக்கையில்
இன்னொருத்தன் போய் ஊறுகாயை தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான். அவரும் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், தொட்டு நாக்கில் வச்சுட்டான். ஆஹா, இது நம்ம மேட்ராச்சே. எது இவனுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ அது கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்குது ஐயா. அங்கே நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கானே ஐயா. சைடிஸ் வாங்க வக்கு இல்லாதவன் எதுக்கு கடைக்கு போகணும்? கடையில் மற்றவங்கக்கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து, சைடிஸ் கேட்டால் அது வெத்து. இவனும் ஒரு வெத்து தானே. இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணே. ஆஹா, தொட்டு நாக்கில் வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்களே ஐயா. டேய், அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சவனை கொஞ்சம் மரியாதையாக பேசுடா. அவனுக்கு என்னென்ன மரியாதை இருக்குது? தொட்டுக்கு தானே கேட்டான், அதை எதுக்கு அவன் தொட்டு நாக்கில் வச்சான்? மானம் கெட்டவன். ஒரு ஊறுகாய் கூட வாங்க வக்கு இல்லாமல் எதுக்கு ஒயின் ஷாப்புக்கு போகிறான்? அம்மா, எதுக்காக நான் இப்போ என்ன அடிச்சிங்க? ஏண்டா ரொம்ப ஓவராக போகிற. அவனை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? டேய், அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சது நான் தான்டா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.